ஒரு 4 நாட்கள் தொடர் போராட்டங்களுக்கு அப்புறமா இப்ப விஜய கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷத்த குடுக்க தான் செய்யுது. ஏன்னா மல்லியுமே ரொம்ப ரொம்ப ஹேப்பி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, விஜய் மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால, அதத்தான் அவங்களுமே எதிர்பார்த்திருந்தாங்க. இப்ப தீபிகாவுமே விஜய அடிச்சு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க. ஆனா விஜய் வாயில இருந்து எந்த ஒரு விஷயமும் வெளில வரல அப்படிங்கிறதால, நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப கோர்ட் சீக்வென்ஸ் தான் போயிட்டு இருக்கு. கோர்ட் சீக்வென்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு காரசாரமான விவாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிச்சயமா பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருக்க தான் செய்யும். ஏன்னா விஜய் மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறப்ப அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சுடரோட இறப்புக்கு விஜய் தான் காரணம். அவங்க தான் எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயுமே அவங்க அப்ரூவரா மாறுன மாரி தான் இப்ப வரைக்குமே பேசியிருக்கிறாங்க. ஆனாலுமே வெண்பா குட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்ன லாக்கப்ல அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க சொல்லிருங்க டாடா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெண்பா குட்டி சொல்லி அவங்க கேட்காம இருப்பாங்களா? அதுபோல சுடரோட இறப்புக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி விஜய் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இதனால தீபிகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது நம்மகிட்ட ஒண்ணு சொன்னாரு, இப்ப கோர்ட்டுக்கு வந்து மாத்தி சொல்றாரே அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிக்க தான் செய்றாங்க. இப்ப விஜயோட உடம்புல நெறைய காயங்கள் இருக்கு. அந்த காயங்கள மறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷர்ட் எல்லாம் ஃபுல்லா போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நிச்சயமா மல்லி அந்த விஷயத்த எடுத்து சொல்வாங்க. என் புருஷனோட உடம்புல எல்லாம் காயங்கள் இருக்கு. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அவங்க அத பார்க்க தான் போறாங்க. விஜய் மேல எந்த ஒரு தவறும் இல்ல. இந்த போலீஸ் எல்லாம் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜி தெரிஞ்சுக்கவுமே விஜய விடுதலை பண்ணிடுறாங்க. அதுபோல உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி தீபிகாவுக்குமே ஆர்டர் குடுத்துடுறாங்க. ஸோ மல்லி இந்த நீதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.